ரொம்ப நல்லவங்களாக இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனசளவில் ஒரு மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியுமா? நல்லவனாக இருக்கிறதும் ட்ரேடிங் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரேடிங்கை நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக நல்லபடியாக பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிக்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, எப்போ அந்த ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ பாஸ் பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும், ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலை, அந்த ஸ்டாட்டிக்ஸ் தெரியல அப்படின்னா ட்ரேடிங்கில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக மணி ஏர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நல்லவனாக இருக்கிறதுமே. நீங்கள் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, அது எப்போ நல்லவனாக இருக்கணும், எப்போ நல்லவனாக இருக்கிறத ஸ்டாப் பண்ணணும், யார்கிட்ட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எல்லா நேரமும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றனால வந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போமானா மாட்டோம். எல்லா நேரமும் எல்லாருக்குமே நல்லவங்களாம் நம்ம தெரிகிறோம், அதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கடுறோம் அப்படின்னாலும் நம்ம ஹாப்பியாக இருப்போமானா இருக்க மாட்டோம். நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும், நமக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது அடுத்தவங்களுக்கு நம்ம கெட்டவங்களாக தான் தெரியணும். நல்லவனாக இருக்கிறது வந்து ஒரு கேரக்டராக இருந்தாலும் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது.